வாழ்க வளமுடன். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ஸ் சேனல். ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளோட வீடியோ 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் நியூ புக் தான். இதில் இயல் 2 நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம 2 பார்ட் போட்டாச்சு. இயல் 1 போட்டிருக்கிறோம், சரிங்களா? ஸோ அந்த 2 வீடியோவும் பார்த்துருப்பீங்க. பார்த்ததில் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு எல்லாமே டஃப்பாக இருக்குது கொஷின்ஸ்லாம் அப்படின்ட்டு. ஸோ நார்மல், அதாவது ஈஸியான கொஷின்ஸும் நம்ம போட்டுட்டு வரோம், ஓகேவா? நார்மலாக நம்மளுக்கு லெசனில் இருக்கக்கூடிய உள்ள புக் பேக்கில் இருக்கக்கூடியது இதுவும் இருக்குது. ப்ளஸ் நம்ம டஃப்பாக நம்மளுக்கு கேட்குறதும் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம், சரிங்களா? அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டுக்கு கண்டிப்பாக நீங்கள் இதிலேருந்து உறுதியாக எதிர்பார்க்கலாம், ஓகேங்களா? 12th ஸ்டூடெண்ட் நம்ம ஃபுல் மார்க் வாங்கணும் அப்படின்னா இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இந்த கொஷின்ஸ்லாம். ஸோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் உதவிகரமாக இருக்கட்டும். ஓகே, தேங்க்யூப்பா. ரைட், கொஷின்ஸ் பார்க்கலாம். வெள்ளச் சமவெளிகள் அழிய காரணம். ஸோ லெசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பெய்யன பெய்யும் மழை. இந்த டாபிக்ல இயற்கை வேளாண்மை சுற்றுச்சூழல் இது சம்மந்தப்பட்டது தான். ஸோ இது சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறதுனால அது எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்டாக இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். பார்க்கலாம். வெள்ளச் சமவெளிகள் அழிய காரணம். வெள்ளச் சமவெளிகள் வெள்ளம் வரக்கூடிய சமவெளிகள், ஆற்று சமவெளிகள் இருக்கு இல்லையா, அது அழிவதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மணல் அள்ளுதல். ஸோ ஆறுகள் எல்லாமே இன்னைக்கு எல்லாம் மணலே இல்லாத ஒரு இடமா ஆக்கிட்டாங்க இல்லையா. ஸோ ஆறுகளில் பார்த்தோம்னா மணலே கண்டுபிடிக்க முடியல அந்த அளவுக்கு. அப்போ மணல் இருந்தால் அந்த தண்ணி நேராக அடிச்சுட்டு அது பாட்டுக்கு போகும், சரிங்களா? அந்த நீர் ஒரு ஈஸியாக போகிறதுக்கான அந்த இது இருக்கும். ஆனால் இன்னைக்கு மணல் அள்ளி எல்லாமே குழியாக எல்லாம் இருக்கிறதுனால இப்போ தண்ணி ஒரு ஃப்ளோவில் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் இருக்கு இல்லையா. அதுதான் வெள்ள சமவெளிகள் அழிவதற்கு காரணம் மணல் அள்ளுதல். ஓகே, உலக நாடுகள் மாற்று ஆற்றலை நோக்கி சென்றால் மட்டுமே புவி வெப்பமயமாதலை கட்டுப்படுத்த முடியும். இந்த தொடர் உணர்த்துவது கார்பனற்ற ஆற்றல் பயன்பாடே தேவையாகிறது அப்படிங்கிறது தான் இது உணர்த்துது, சரியா? இன்னைக்கு இருக்கக்கூடிய நடைமுறை வாழ்க்கையில எந்த மாதிரியான எதை நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறோமோ அந்த மாதிரியான கொஷின்ஸ் தான் நம்மளுக்கு அதிகமாக கேட்பாங்க. ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சி மாடல் கொஷின் பேப்பர் பார்த்தவங்களுக்குலாம் தெரியும், இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நிறையவே கேட்டிருக்காங்க, சரியா? ஸோ அதான் இது ஓரியன்டாக என்ன மாதிரியான கொஷின்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. பார்த்தா நம்மளுக்கு ஏதோ காமனாக கேட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியும், ஆனால் எல்லாமே புக்கில் இருந்து தான் வந்துருந்துச்சு, சரியா? ஓகே, ஸோ என்னதுங்க, உலக நாடுகள் மாற்று எரிசக்தி, மாற்று ஆற்றலை நோக்கி சென்றால் இன்னைக்கு புவி வெப்பமயமாதலால் ஓசோன் பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ நிறைய விஷயங்கள் நடக்குது இல்லையா. இன்னைக்கு இருக்கக்கூடிய கொரோனா தொற்று கூட அதுக்கு தான் அடிப்படை காரணமாகவும் இருக்கு. காற்று மாசுபாடு மிக முக்கியமான காரணம் அதுக்கு. ஸோ இதெல்லாம் கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னா இதில் எந்த இந்த தொடரில் எது அதை உணர்த்துது அப்படின்னு பார்த்தோம்னா கார்பனற்ற ஆற்றல் பயன்பாடு தான் தேவையாகிறது. ஸோ இனி வருங்காலங்களில் இதுவும் நடைமுறைப்படுத்தப்படும் சாத்தியமாகக்கூடிய ஒரு விஷயம்தான். ஏன்னா பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழல் வந்துருச்சு இல்லையா. இயற்கை சமநிலையை நாம் சீர்குலைத்ததன் விளைவு எதற்கு காரணமாகிறது, சரிங்களா? இது கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிடுச்சு. சீர்குலைத்ததன் விளைவு எதற்கு காரணமாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா பருவநிலை மாற்றம், சரிங்களா? ஸோ முன்னாடி எல்லாம் மழை பொழியக்கூடிய மாதங்கள் எல்லாமே மாறி போச்சு இல்லையா, சீசன் எல்லாமே மாறி போச்சு. ஸோ அதுக்கு காரணம் இயற்கை சமநிலையை நாம் சீர்குலைத்தது தான் காரணம், பருவநிலை மாற்றம். உலக புவி நாள் எப்போ கொண்டாடுறதுங்க? ஏப்ரல் 22 உலக புவி நாள் கொண்டாடப்படும் தினம் ஏப்ரல் 22. மாமழை போற்றுதும் என்ற பாடல் வரியை கூறியவர் இளங்கோவடிகள். இடம்பெற்றது சிலப்பதிகாரத்துல சொன்னாரு, மாமழை போற்றுதும் என்ற பாடல் வரிகள். ஓகேவா? இதெல்லாம் நம்மளுக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின். டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் இது ரிப்பீட்டட், 12க்கும் அதே தான் ரிப்பீட்டட் கொஸ்டின். இது நீரின்றி அமையாது, இதெல்லாம் ஓல்டு புக்ல இருந்த கொஸ்டின் தான், இதுலயும் அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. நீரின்றி அமையாது உலகு, திருவள்ளுவர், சரிங்களா? 2 பேரும் வருவாங்க, கம்பரும் வருவாங்க, திருவள்ளுவரும் வருவாங்க. இது கம்பர் சொன்னது வேற ஒரு கூற்று, ஆனா அதுவும் இதே அந்த இதுலயே வரும். ஓக்கி என்பதன் தமிழடி சொல் கண். சமீபத்துல புயலுக்கு பேர் இருந்துச்சு இல்லையா, பேர் வச்சிருக்காங்க இல்லையா, அதுல ஒக்கி புயல் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். ஸோ அது ஒரு தமிழடி சொல். இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கண், சரிங்களா? ஒக்கி அப்படிங்கிறதுக்கு மீனிங் கண், சரிங்களா?
புவி வெப்பமடைதல் மனிதன் உருவாக்கி கொண்ட சிக்கலை என்றவர். புவி வெப்பமடைதல், இன்னைக்கு புவி வெப்பமடைதல் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய உலக அளவுல இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்துல இருக்கு இல்லையா? சோ அது மனிதனை உருவாக்கி கொண்ட சிக்கல் அப்படின்னு சொன்னவர் யாருங்க? டேவிட் கிங். கடந்த 110 ஆண்டுகளில் மிகவும் வெப்பமான ஆண்டாக இந்திய வானிலை ஆய்வுத்துறையினர் அறிவித்த ஆண்டு 2009. பார்த்துக்கோங்க, 110 ஆண்டுகள்ல வெப்பமான ஆண்டு எது அப்படின்னு பார்த்தோம்னா 2009ஆம் ஆண்டு தான் அதிக வெப்பமான ஆண்டாக இருந்திருக்கு. ஓகேவா? நடுவண் அரசு தேசிய பேரிட மேலாண்மை ஆணையத்தை அமைத்த ஆண்டு எப்ப அப்படின்னு பார்த்தோம்னா 2005 டிசம்பர் 23. சரிங்களா? ஸோ பேரிடர் மேலாண்மை ஆணையத்தை அமைத்த ஆண்டு டேட்டோட ஞாபகம் வச்சுக்கோங்க, மந்த் டேட்டோட ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போ? 2005 டிசம்பர் 23. ஓகேவா? அதே மாதிரி இது வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு இந்த சைக்கலாஜிக்கலா இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்குறாங்க இல்லையா? அது இந்த மாதிரி கொஷின், இப்படி ஒரு கொஷின் நம்மளுக்கு கேட்கலாம். பாருங்க, மழையை கணிக்கும் அறிகுறிகள். ஸோ பழங்காலத்தில் இப்போ நம்மளுடைய முன்னோர்கள் தாத்தா பாட்டிகள் கூட மழை வருது அப்படின்னு சொல்லி ஈஸியாக கணிச்சிருவாங்க. அது சில விஷயங்களை வச்சு கணிக்கிறாங்க இல்லையா? ஸோ அது எந்த மாதிரியான விஷயங்களை வச்சு கணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு குஜராத்தில் உள்ள ஆனந்த் வேளாண்மை பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் குறிப்பிடும் மழையை கணிக்கும் அறிகுறிகள். ஸோ இதை கணிச்சது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த குஜராத்தில் இருக்கக்கூடிய ஆனந்த் வேளாண்மை பல்கலைக்கழக விஞ்ஞானிகள். என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. மழை வருவதற்கான அறிகுறிகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கார் மேகங்கள் சூரிய உதயத்திற்கு 15-20 நிமிடங்களுக்கு முன்னதாக கிழக்கு வானத்தில் தோன்றுதல். கார் மேகங்கள், சரிங்களா? செம்மை நிற மேகங்கள் செம்மையாக இருக்கும். திடீர் புயல், காற்றின் திசை, இடி, மின்னல், பலமான காற்று, வானவில், முட்டைகளை சுமந்திருக்கும் எறும்புகளுக்கு தெரியுது மழை வருதுன்ட்டு. ஸோ முட்டைகளை சுமந்திருக்கும் எறும்புகள், பறக்கும் பருந்து பறக்குது, ஸோ மழை வருது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம முன்னோர்களுக்கு சொல்றது கேட்டிருப்போம். சூரியனை சுற்றி ஒரு ஒளிவட்டம் இருக்குமா? மழை வருவதற்கான அறிகுறிகள்ல சூரியனை சுற்றி ஒரு ஒளிவட்டம் இருக்கு. வெப்பமும் ஈரப்பதமுமான வானிலை, ஒரு குளிர்ந்த காற்று, ஒரு ரம்மியமான ஒரு காற்று இருக்கும் இல்லையா? அது மழை வருவதற்கான அறிகுறிகளாக சொல்லப்படுது. தூசு பனிமூட்டம், சரிங்களா? ஸோ இதையெல்லாம் மழை வருவதற்கான அறிகுறிகளாக யார் கணிச்சிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. இது கொடுத்து கேட்கலாம். ரெண்டுமே நம்மளுக்கு முக்கியம். மேலே இருக்கிற பாயிண்ட்டும் முக்கியம், கீழே இதுவும் முக்கியம். ஸோ யார் சொன்னாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகேவா? இது பாக்ஸ் பண்ணியிருக்காங்க. உறுதியா இது கேட்கப்பட வேண்டிய ஒரு கொஸ்டின், பார்த்துக்கோங்க. பாருங்க, ஆனந்த் வேளாண் பல்கலைக்கழகம் எங்க இருக்குங்க? குஜராத்ல. உலக சுற்றுச்சூழல் நாள் ஜூன் 5. நிலத்தடி நீர்மட்டத்தை தக்க வைத்துக் கொள்வதில் மணலின் பங்கு இன்றியமையாதது. சரிங்களா? மணலின் அதாவது நிலத்தடி நீர்மட்டம் அது வந்து வெயில்ல இருந்து அதை வந்து பாதுகாத்து, இப்ப மணல் எல்லாமே ஃபுல்லா, ஏன்னா மணல் அந்த அளவுக்கு நிறைய அடுக்குகள் இருக்கும் இல்லையா? ஆனா மணல் ஃபுல்லா எடுத்த உடனே அப்ப நிலம் வந்து நேரடியாக சூரிய ஒளியில படும்போது அங்க தண்ணீர் எல்லாமே உறிஞ்சப்பட்டுட்டு போயிருது, நிலத்தடி நீர் இல்லாமல் போயிருது. ஸோ அதான் சொல்றாங்க, நிலத்தடி நீர்மட்டத்தை தக்க வைத்துக் கொள்வதில் மணலின் பங்கு இன்றியமையாததாக இருக்கு. நரம்புகளுக்குள் வீணை மீட்டிக் கொண்டிருக்கிறது என்று ஐயப்ப மாதவன் குறிப்பிடுவது மழை துளிகள். பகலும் இரவும் சந்திப்பது அந்தி பொழுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் பகலும் இரவும் சந்திக்கக்கூடிய ஒரு இதுதான் அந்தி அப்படின்னு சொல்றோம். அந்தி வானம் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? அதுதான். நீர்நிலையில் இருந்து ஒளிக்கதிர் நீரை எப்படி எடுத்துக்கொண்டது அப்படின்னு பார்த்தோம்னா உதடுகள் குவித்து. ஒளிக்கதிர் பாடல் வரிகள் அப்படி சொல்லப்படுது. ஐயப்ப மாதவன் இயங்கி வரும் துறைகள் இதழியல் துறை, திரைத்துறை. சரிங்களா? இந்த துறைகளை அவர் மேற்கொண்டு வர்றாரு. பிறகொரு நாள் கோடை என்னும் கவிதை எடுக்கப்பட்ட தொகுப்பு ஐயப்ப மாதவன் கவிதைகள். இந்த இதுல இருந்துதான் இந்த நம்மளுக்கு பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்ட அந்த தொகுப்பு எடுக்கப்பட்டிருக்கு. ஐயப்ப மாதவன் கவிதைகள் அப்படிங்கிற இதுல இருந்து. ஐயப்ப மாதவனின் இன்று என்பது கவிதை குறும்படம். முக்கியமான கொஸ்டின், 12th ஸ்டூடெண்ட்டுக்கு முக்கியமான கொஸ்டின்.
ஐயப்ப மாதவனுடைய இன்று அப்படிங்கிறது என்னதுங்க? கவிதை குறும்படம். பொய்யா வானம் புதுப்பெயல் பொழிந்தென தடித்த சொல்லின் இலக்கண குறிப்பு. இங்க பொய்யா அப்படிங்கிறதுக்கான இலக்கண குறிப்பு என்ன? ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். நம்மளுக்கு ஈஸியா தெரியும். யா பொய்யா, சரிங்களா? ஸோ ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சம், எதிர்மறை உணர்த்தது. ஆர்கழி என்பது அதுக்கு மீனிங் என்ன? வெள்ளம். ஆர்கழி என்பதன் பொருள் வெள்ளம். நெடுநல் வாடையை இயற்றியவர் நக்கீரர். நெடுநல் வாடையின் ஆசிரியர் நக்கீரர். நெடுநல் வாடையின் பாட்டுடை தலைவன் பாண்டியன் நெடுஞ்செழியன். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் டிஎன்பிஎஸ்சி கேட்கலாம். நெடுநல் வாடையை இயற்றியவர் அதுவும் முக்கியம்தான், அது நம்மளுக்கு அதிகமாக கேட்டிருக்காங்க. அது வந்து 10 பாட்டு, இதில் வந்து நிறைய அந்த இதெல்லாம் வச்சு கேட்பாங்க. 10 பாட்டு, 8 தொகை, இதில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள்லாம் நம்ம பார்த்துக்கணும். 18 கூட இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. டஃப். முன்னாடிலாம் 18 கேட்க மாட்டாங்க, அதில் அதாவது மேலோட்டமாக கேட்பாங்க. இந்த இப்போ அப்படின்னு பார்த்தோம்னா 18 ரொம்பவே உள்ள கேட்குறாங்க, டீப்பாகவே கேட்குறாங்க. ஸோ 18 ஆசிரியர்கள் யார், புகழப்பட்ட மன்னர்கள், இதெல்லாமே தெரிஞ்சிருக்கணும். சரியா? ஸோ இதில் பாருங்க, நெடுநல் வாடையின் பாட்டுடை தலைவன் பாண்டியன் நெடுஞ்செழியன். பாட்டுடை தலைவன் முக்கியம். ஓகே. நக்கீரரின் தந்தை மதுரை கணக்காயனார். ஸோ இதுல ஆசிரியர்லாம் கேட்குறாங்க. சரிங்களா? அவருடைய ஆசிரியர்லாம் யாரு அப்படின்னு, மாணாக்கர் யாரு அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நிறைய கேட்குறாங்க. அதனால நம்மளுக்கு வந்து அந்த நூல் குறிப்பு, அந்த ஆசிரியர் குறிப்பு அதில் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நம்ம கண்டிப்பாக பார்த்துருக்கணும். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கண்டிப்பாக பாருங்க. நெடுநல் வாடை 10 பாட்டு நூல்களுள் ஒன்று. சரிங்களா? 10 பாட்டு நூல்களில் ஒன்று தான் நெடுநல் வாடை அப்படிங்கிறது. இதில் நம்ம இன்னும் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம். இதில் பார்த்துங்க. உயிரினங்கள் வாழ்வதற்கு அடிப்படையானது மழை. மாமலை போற்றதும் மாமலை போற்றதும் என்ற நூல் இடம்பெற்றது சிலப்பதிகாரம். எந்த நூலில் இடம்பெற்றது? சிலப்பதிகாரம். நீரின்றி அமையாது வரிகள் இடம்பெற்ற நூல் திருக்குறள். விலங்குகளை உண்ணும் உண்ணி ஊன் உண்ணி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஊன் உண்ணி தான் விலங்குகளை உண்ணக்கூடிய உண்ணி. புவி வெப்பமடைதல் மனிதன் உருவாக்கி கொண்ட சிக்கலை என்று திட்டவட்டமாக கூறியவர் யாருங்க? டேவிட் கிங். கொஸ்டின்ஸ் எப்படி மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. கொஸ்டின்ஸ் ஒரு சில கொஸ்டின் அதுலேயே வந்திருக்கலாம், இதுலேயே வந்திருக்கலாம். உங்களுக்காக தான் இதை சொல்றது திரும்ப. ஏன்னா அதில் இல்லாத கொஸ்டின் இதில் இருக்கலாம், இதில் இல்லாதது அதில் இருக்கலாம். அதுக்காக தான். சரியா? இதுவும் வந்து நோட்ஸ் எடுத்து தான் படிக்கிறதுக்காக. ஓகே. கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு, ஓசோன் நீர்வாயு போன்றவை பசுமை குடில் வாயுக்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. வங்கக்கடலிலும் அரபிக்கடலிலும் உருவாகும் புயலுக்கு எத்தனை நாடுகள் சேர்ந்து பெயர் வைக்கிறாங்க? 8 நாடுகள். சரிங்களா? அண்டை நாடுகள், இந்தியாவினுடைய அண்டை நாடுகளாக இருக்கக்கூடிய 8 நாடுகள். வங்கக்கடல், எந்தெந்த கடல்? வங்கக்கடல், அரபிக்கடல்ல உருவாகக்கூடிய புயலுக்கு பெயர் வைக்கக்கூடிய நாடுகள். சரியா? எவைகளை கொட்டி நீர்வழி பாதையை அடைத்து விடுகின்றோம்? நெகிழி மற்றும் திடக்கழிவுகளை கொட்டி தான் நீர் வரக்கூடிய அந்த கால்வாய்களையும் நீர்வழி பாதைகளையும் நம்ம அடைத்து விடுகிறோம். வெள்ளப்பெருக்கு காலங்களில் அடித்து வரப்பட்ட பொருள்கள் ஆற்றின் ஓரத்தில் படிவதால் இதற்கு என்னன்னு சொல்றோம்? ஆற்றங்கரை படிவுகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? இந்திய நடுவண் அரசு எந்த ஆண்டு தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தை அமைச்சிச்சுங்க? 2005ஆம் ஆண்டு டிசம்பர் 23ஆம் நாள். சரியா? நெக்ஸ்ட் லெசன் பாருங்க. மழைக்கு பிறகும் மழை என்னும் கவிதை நூலை எழுதியவர் ஐயப்ப மாதவன். நான் என்பது வேறொருவன் என்னும் கவிதை நூலின் ஆசிரியர் ஐயப்ப மாதவன். நீர்வெளி என்னும் கவிதை நூல் ஐயப்ப மாதவன். ஓராண்டு எத்தனை பருவங்களாக பழந்தமிழர் வகைப்படுத்தினாங்க? 6 பருவங்களாக வகைப்படுத்தினாங்க. கூதிர் பருவம் எந்தெந்த மாதங்கள்ல வருங்க? ஐப்பசி, கார்த்திகை. இந்த அதாவது திணை வகைகள், 5 திணைகள், அந்த அது எல்லாமே படிச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ அதில் வரக்கூடிய அந்த பெரும்பொழுது, சிறுபொழுது இதெல்லாம் வரும். ஸோ அது எல்லாமே படிச்சுக்கணும், முக்கியம். ஏன்னா அது கண்டிப்பாக கேட்பாங்க. குரூப் 4 எதிர்பார்க்கலாம். ஓகே. ஆர்கழி பார்த்தோம், வெள்ளம். ஆர்கழி என்பதன் பொருள். கன்னி என்பதன் பொருள் தலையில் சூடும் மாலை. ஓகேவா? கேட்டிருக்காங்க ஏற்கனவே. கவுள், கவுள்னா கண்ணம். கவுள்னா என்னதுங்க மீனிங்? கண்ணம். நெடுநல் வாடையில் எந்த மாலை கசங்கியது? நீண்ட இதழ்களை உடைய காந்தல் மாலை. 12th ஸ்டூடெண்ட்டுக்கு முக்கியமான கொஸ்டின்.
வளையி என்பதன் இலக்கண குறிப்பு ஈ வந்துருச்சு, அதனால சொல்லிசை அளபடை. பொய்யா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். புதுப்பெயல் புதுமை கூட்டல் பெயல் புதுப்பெயல் பண்புத்தொகை. ஓகே, மீதி கொஸ்டின்ஸை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இயல் 2 இது மாதிரி ஒவ்வொரு இயலுக்கும் 2 பார்ட் போட்டுடலாம், சரிங்களா? அப்போ தான் சரியாக இருக்கும். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. ஸோ நம்ம வீடியோவை அதாவது நம்ம சேனலை இது வரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அப்படியே அவங்கெல்லாம் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேம்மா, தேங்க்யூ.